நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வியா ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது வந்து 63வது வீடியோ எனக்கு ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேள், நல்லபடியாக போட்டிருக்கேள், சந்தோஷம். இதில் மோரோவர் நிறைய பேர் கேட்டிருக்கா, அதாவது இந்த கர்மா தியரி பற்றியெல்லாம் கூட வர சொல்லும்போது ஹவு டு எஸ்கேப், கனாட் எஸ்கேப், இதை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த ஜமதகிரி பரசுராமரெல்லாம் சொல்லும்போது யூ கேன் ஷிஃப்ட். சார் நம்ம வந்து சாமிகிட்ட ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய உபாதைகள் குறையும், அவ்வளோதான். பட் அது பனிஷ் பண்ணுறது அது வந்து வியோட் நடக்கும். இப்போ நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுறா, அப்பா அம்மா நல்லா தான் இருக்கா, என்னோடய மனைவியே சொல்லியிருக்கா. அது வந்து ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங். என் ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போது, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2-3 தடவை அமெரிக்கா போயிருக்காவோ, வருஷக்கணக்கு தங்கியிருக்கா. முதல் வருஷம் போகும்போது 1 வருஷம் சொல்லிட்டு 1.25 வருஷம் இருந்தா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சாரதான்னு ஒரு குழந்தை, அப்பாத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் ரதியம் பண்ணும்போது நாட்டுற காலம். என் ஒய்ஃப் சொல்லுவாள், அவ்வளோ அழகாக இருக்கான் ஹஸ்பண்டும், பொண்டாட்டி அப்படி இருக்கா. சரி, குழந்தைக்கு பர்த்டே வாங்குவோன்னாலாம் பார்த்தா அந்த குழந்தை சொல்லிட்டு வாயில் ஒழுகிண்டு அது வந்து வீல் சேரில் வச்சுட்டு அதை கொண்டு வரலாம் ஒரு சர்வன் மேடு, அந்த மாதிரி இருக்கா. இது ஏன் ஆறுது? அப்பா அம்மா நல்ல ஹெல்த்தியாக இருக்கா, அந்த குழந்தை அந்த மாதிரி வருதுன்னா என்ன பாவம் பண்ணிருக்க முடியும்? ஒன்று திஸ் வே கேன் டேக். அந்த ஆன்மா அந்த வீட்டில் பிறந்து நல்லபடியாக இருக்குது, அப்படி தான் பார்க்க முடியும் நம்ம. ஸோ அந்த பிறவி எடுக்கும்போது எங்கேயா ரோடு ஓரத்தில் பிறந்திருந்தா அது குப்பத்தொட்டி ஆட்டம் போட்டுருவா. இன்ஸ்டட் அது நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து அந்த வேதனை அனுபவிச்சு அது இருக்குது. ஸோ திஸ் வே ஆர் தட் வே நீங்கள் பார்க்கணும் அதை. ஸோ அவள் சொல்லுவாள், ரொம்ப அது வந்து ரொம்ப பாதித்த விஷயம், மனசில் பாதித்த விஷயம் சொல்லுவாள். அது மாதிரி இப்போ வந்து இது நடக்குது, மாலைய பட்சம் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறா, நாங்கள் வந்து அரிசி வாழைக்காய் கொடுத்துருவோம், தவசத்துக்கே அப்படி தான் கொடுப்போம்னா. இங்கே தெரிஞ்சவாளே இருக்கா நிறைய பேர். அதாவது எல்லா வசதியும் இருக்குது, நல்லா ஞாபகங்க. இப்போ எங்கள் அக்காத்தெல்லாம் எடுத்து பார்த்தா, எங்கள் பெரிய அக்காவுக்கு 7 நாத்தனார். அத்தியம் பேர் பார்த்தா ஒரே பிள்ளை, கிருஷ்ணமூர்த்தியும் பேர், 8வது பிள்ளைவர். ஸோ 7 நாத்தனார். எங்கள் அப்பாலாம் பயந்தா அப்படி கொடுக்குறதுண்டு. சரி, இல்லை அப்புறமா வந்து பேசி நல்ல குடும்பமாக இருக்கும் திருவண்ணாமலை கொடுத்தா அவளை. ஆனால் அந்த 7 நாத்தனாரும் அப்புறமா ஒன்று ஒன்றா வயசாதில் போயிட்டா வாழலாம். அவாத்தில் துவசம் இது ஃபங்க்ஷன்னா அந்த 7 நாத்தார் கடிச்சிட்டவா எல்லோரும் வந்து அப்படி செய்வாள். இப்போ நான் உண்மையாகவே எங்கள் அக்காத்தில் போய் நாங்கள் பேச்சு அவ்வளோ செஞ்சதில்லை, நாத்தனார்கள் தான் வந்து என்னை செஞ்சுருக்கா. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆற்றுல ஒரு தவச காரியம், ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஆற்று பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தே ஷுட் டு த ஒர்க்கு. இப்போ அதெல்லாம் போயிடுது. இப்போ வந்து என்ன சொல்ல, ஒரு மாமியார், அந்த மாமி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறா, 3000 ரூபா 4000 ரூபான்ற. அப்புறமா சொந்த வீடு வச்சுருக்கா நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேஷன்ஸே இருக்கா, வீடு சொந்தமாக இருக்குது, இங்கே சங்கர மடத்தில் போய் நான் பண்ணுறேன்றா. இது தவசத்தையே ஆச்சோ அந்த மாதிரி மகா பாவம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். நினச்சோம் சொந்த கிரகம் இருக்கும்போது அங்கே தான் பண்ணி ஆகணும். நான் வாடகை வீட்டிலே பண்ணியிருக்கேன், என் மனைவியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கா. ஸோ தோஷ் இஸ் எ பிஹெச்டி. பித்தளை மாமனார் வந்து கிட்டத்தட்ட 15 பாத்திரங்கள் அடுக்குகள்லாம் கொடுத்துருக்காரு பித்தளையில். நான் வந்து ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் இது பூசி வச்சுருப்பேன். தனி பெட்டி இருக்குது, தவசப்பட்டினே பேர். இப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு இப்போ எங்கள் ஒய்ஃபும் சேர்த்துட்டாங்க. ஸோ வருஷத்தில் புரட்டாசியில் ஒய்ஃப் போயிருக்கா, ஐப்பசியில் எங்கள் அம்மா போயிருக்கா, கார்த்திகையில் எங்கள் அப்பா போயிருக்கார். ஸோ அந்த தவச பாத்திரங்கள் ஒல்லி பித்தளையில் தான் சமைப்போம், அதுதான் தட் வில் பி சர்வ்டு. இப்போ எங்கேயோ கொண்டு போய் போனால் அது யார் சமைச்ச பாத்திரம் தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த இடத்துலலாம் வந்து ஆன்மாக்கள் வந்து தங்கவே தங்காது. இப்போ சும்மா சொல்கிறேன், எல்லாமே நாங்கள் பண்ணி சொல்கிறோம். போகிற பார்த்தா கேட்ரிங்கே ஆர்டர் பண்ணி அவனே பட்டு போடுவோம் போல இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுது காலங்கள். அப்போ எப்படி நடக்கும் அவளுக்கு நல்லதெல்லாம்? எஸ் இமேஜின், நம்ம வி வில் நாட் ஸ்ட்ரெயின் ஆன் எனி திங். எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படி வாயில் ஓட்டுற மாதிரி ஒருத்தர் கேட்குறா, நீங்கள் இது சொல்லுங்க மாமா, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு போக மாட்டேன்ற, தவசம் பண்ண மாட்டேன்ற. இதெல்லாம் அவளுக்கு எப்படி நல்ல காரியங்கள் எப்படி நடக்கும்? அதில் நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வி ஷுட் ஸ்ட்ரெயின் ஒவ்வொரு. டு பி ஃப்ராங்க் வித் வியூவர்ஸு, எனக்கு இப்போ 73, எங்கள் அம்மா 97 காலமானா. அந்த நேரத்தில் என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி டெல்லிக்கு போக வேண்டியது, கான்ஃபரன்ஸ்லாம் போய் தான் ஆகணும். அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுடைய 12 மாசியம் சோதனைக்கு நான் சமைச்சிடுவேன். காத்தால் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு அடுப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு பாயசம், வடை, ஒரு கறி, ஒரு கூட்டு, அப்பா,
அதிர்ஷ்டம் பண்ண முடியாது, அப்பம் பண்ணிவிடுவேன், எள்ளுருண்டை பண்ண மாட்டேன். ஸோ இவ்வளோ பண்ணி 8 மணிக்கு ரெடியாக இருக்கும். திருப்பி இன்னொரு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து கச்சை கட்டின்னு வந்து ரெடியாக உட்காந்துருப்பேன். சாஸ்திரி 9 மணிக்கு வருவார். முடிச்சுட்டு ஆஃபீஸ் பர்மிஷன் போட்டு ஆஃபீஸ் போயிருந்தேன். 12 மாதம் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி கனபாடிகள் இந்த செவகர் சொல்லுவார், எப்படி நான் 12 மாதம் அதே மெனுவை நீ மெயின்டைன் பண்ணேன்னுவார். நான் ஆம்பளை தனியாளாக பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இமேஜின். அப்படி இருக்கும்போது பெண்கள் இருக்கிறதுல ஏன் பண்ண மாட்டேன்றா? சில குடும்பங்கள் இது மாதிரிலாம் நடக்குது. ஆர்டிசம் பையன் பிறந்தானே அப்படி தான் பிறக்கும். அது இல்லை, இது வந்து பனிஷ்மெண்ட். இது பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வரலாம், நம்ம பண்ணி தான் ஆகணும். எதுவுமே பண்ண மாட்டேன் நல்லது நடக்கும்னா இது வந்து பேங்க்கில் வந்து பணத்தை வச்சு படிச்சுட்டா அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இன்னும் கூட மாமி ஃபோன் பண்ணேன் அமெரிக்காலேருந்து, எங்களுக்கு நாகர்கோவில் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேன்றது, குலதெய்வத்துக்கு போய் 18 வருஷம் ஆச்சுன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குலதெய்வத்தை வணங்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், பசங்களே நல்லா இப்படி வேணால் அவன் என்ன வேணால் சாப்பிட்ற மாதிரி அலோவ் பண்ணிடுறது, இதெல்லாம் வந்து ஆற்றுல வந்து பெரியவா வந்து அனுகிரகம் இருக்கவே இருக்காது. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் டிவியேட் பண்ணி போகிறேன்னு நினைக்கிறேன். இது என்ன வேத காலத்துலேயும் சொல்கிறேன் நான். 6000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேத காலத்தில் 2 நிகழ்வுகள் சொல்கிறேன். ஒன்று சத்தியகாம ஜபாலன். எனக்கு கம்பெனியில் நல்ல பேர் வந்து என்ன, ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன், இப்போ கம்பெனியோட ஸ்டாஃபேயோட ஓனர், வேணு ஸ்ரீனிவாசனோட மனைவி. அவளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சிவசைகளெல்லாம். ஒரு காலம் போய் சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய ஆட்கள் ஜிஎம் பெரிய ஏவிபிலாம் உட்காந்துட்டு இருப்பார். கடைசியில் என்னது கேட்பார், ராஜா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்பா அந்தம்மா. நான் வந்து ஃபேக்டை சொல்லுவேன். நிறைய பேர் கோபம் வரும், டோபேல குத்துவா, இதுதான் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா சத்தியம் பேசிட்டேன்னு இங்கே உண்மையை பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. திருப்பி பொய் சொல்லி வரும்போது இதுக்கு வந்து கான்கிரீட் எக்ஸாம்பிள் ரிக்வேத காலத்தில் நடந்த இது. சத்தியகாம ஜபாலன் ஒரு பெரிய ரிஷி இருந்தார் பின்னாடி. அவர் எப்படி ஆச்சுன்னா, சின்ன குழந்தைவன் அந்த பையன், 10 வயசு பையன் போகிறான். கௌதம மகரிஷி ஆசிரமம் இருக்குது, அவர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கார். இந்த பையன் நின்றுண்டே பார்க்குறான் தூரத்துலேருந்து. அது மாதிரி பார்க்கும்போது அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா என்ன பண்ண, நானும் படிக்கணும் அப்படின்றான். பையன் நல்ல லட்சணமாக இருக்கான், பூனல் போடல அந்த பையனுக்கு. திருப்பி வந்து உங்கள் அப்பா பேர் என்ன, எந்த குடும்பத்துலேயும் வந்து கேட்பாள. இப்போ வேத கிளாஸை சேரணும்னு என்ன செய்ய முடியும். திரும்ப இந்த குழந்தை அம்மாட்ட வரான். அம்மா பேர் அவள் பேர் வந்து ஜப்பாலின்னு பேர். இந்த ஜப்பாலிகிட்ட வந்து கேட்குறான். அவள் சொல்கிறா, அவள் உண்மையை பேசுகிறான். அம்மா பிராமண ஸ்ரீ ஆத்தங்கிற உரத்தில் இருக்கா, குடிசையை போட்டுட்டவ. அவள் சொல்கிறா, இப்போ எனக்கு தெரியாது, நான் வந்து நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன், பிராமண ஆற்றுல அக்ரஹாரத்துலலாம். எனக்கு வந்து பல பேர் யூஸ் பண்ணுற பாலியல் துன்பத்தை ஏற்படுத்திட்டாருன்னு பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டா 10 வயசு குழந்தைக்கு. நீ யாருக்கு போகிறதே எனக்கு தெரியாதுப்பா எனக்கு, ஆனால் வந்து இது இஸ் அ ஃபேக்ட்டு. நான் வந்து யாருக்கும் வந்து இது மாதிரிலாம் இது பண்ணது இல்லை, எப்படி நீ யாருக்கு போகிறதே தெரியல எனக்குன்னு சொல்லிடுறேன். அதனால நீ வந்து நீ சத்தியம் பேசுகிற, சத்தியகாம ஜப்பாலன் ஒரு பேர், என் பேர் ஜப்பாலி, நீ வந்து சாரி அப்போ ஜப்பாலா அவள் பேர், சரி நீ வந்து சத்தியகாம ஜப்பாலன்னு சொல்லிக்கோ பேர் அப்படின்றார். சரி கௌதமர்கிட்ட வந்து அந்த பையன் குழந்தை சொல்கிறது, என் பேர் சத்தியகாம ஜப்பாலன் அப்படியே சொல்கிறது. அப்போ என்ன உங்கள் அப்பா அம்மா தெரியல, எங்கள் அப்பாவுக்கு அப்பா யாரும் தெரியல, அம்மா சொல்லிட்டான்றார். அப்போ அவர் தான் யோசனை பண்ணி அவர் தியானம் பண்ணுறார் கௌதம மகரிஷி. கண்ணா வா அப்படி சொல்லிட்டு, உண்மையை பேசுகிறவன் என்ன நல்ல குடும்பத்தில் வந்தவன் தான் உண்மை பேச முடியுன்றார் அவர். நல்லா திரும்பி அகேன் ரிப்பீட்டர், உண்மை பேசுகிறவன் நான் இருந்தால் நற்குடும்ப தோன்றலாக இருக்கணும். ஸோ நல்ல குடும்பத்திலேருந்து வந்த இந்த விளைந்த விதை நீ அப்படின்னு சொல்லி அவனை சிஷ்யனாக எடுத்துட்டு அவன் பெரிய ரிஷி ஆகிடறான். பின்னாடி ரிக்வேதத்தில் பல வெர்சஸ் இஸ் ரிட்டன் பை த சத்தியகாம ஜப்பாலன். அவரோட வழி தோன்றதான் ஜப்பாலின்னு ஒரு மகரிஷி பின்னாடி வரார். ஜப்பாலனுடைய பின்னாடி வந்தவா தான் ஜப்பாலி. நல்லா புரிஞ்சுக்கணும். அது இது ரிக்வேத காலத்து கதை. கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த கதை. இது வந்து சத்தியத்தை பேசினா பிரச்சனையே இல்லை. எனக்கு கடைசி வரைக்கும் டாப் மேனேஜ்மெண்ட் வைஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் டு மீ மீன்ஸ் ஐ வில் ஸ்பீக் ஒன்லி த ட்ரூத். வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம வேலைகள் முன்னே இருந்தால் கூட உண்மையை மட்டும் பேசியிருந்தாலே பிரச்சனையே கிடையாது. இது அடுத்ததாக இந்த கதை உபமன்யுன்ற கதை. உபமன்யு ஆருணின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கா. அப்போ வந்து தௌமியாரும் ஒரு மகரிஷி, தௌமியர்னு மகரிஷி. அவர் கீழே உபமன்யு
சிஷ்யனாக இருக்கான். அவர் வந்து எல்லாம் பொறாமையினால் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இல்லை உபநியை மட்டும் இதுவாக இருக்காங்க, நல்லா புஷ்டியாக இருக்கான் அந்த குழந்தை, அது எப்படி எல்லாம் கேட்குறாரு. நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறாரு தௌமியார். ஏன்னா பசு மாடுலாம் மேய்ச்சின்னு வராம எப்படின்னா 400 பசு கொடுக்குறாரு அவர். 1000 பசுவாக மாற்றின்னு வரான். காட்டில் போய் மேய்ச்சி 400 1000 மாற்றின்னு வந்துடுறான், கொண்டாடுறாரு. அப்போ எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குது. இந்த பால் தான் சாப்பிட்றேன், கண்ணுக்குட்டிக்கு போக பால் எல்லாம் எடுத்து கறந்து போக மிச்சம் மீஞ்ச சுரந்ததை பானையில் பிடிச்சி சாப்பிட்றேன். நீ நாளையிலே பாலை குடிக்காதேன்ற. அப்பயும் அப்படியே அந்த பையன் என்ன இப்போ என்னடா சாப்பிட்றேன்னா பால் கண்ணுக்குட்டிக்கு பால்லாம் குடித்த பிறகு அந்த நுரை இருக்குமா, அந்த நுரையை வச்சு சாப்பிட்றேன்றான். அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறார் அவர். அப்புறமா என்ன செய்கிறான்னா காட்டுக்கு போகிறான். அந்த கள்ளிக்காடு இந்த கள்ளி பால் எடுத்து குடிச்சிடுறான். சரி, கண் தெரியாமல் போய்டுது. கள்ளிப்பால் குடிச்சா கண்ணு தெரியாமல் போய்டும். ஒரு பாழடைஞ்ச கணத்தில் விழுந்து சத்தியம் பேசுகிற பையன். அப்போ வந்து அஸ்வினி தேவா மேலே வர. இந்த பையன் வந்து அவள் நான் பார்த்து இறக்கப்பட்டு அவள் தேவர்களே மேலேருந்து வரா. ஏன்னா பரமேஸ்வரன் அருள்படுத்த குழந்தை அந்த குழந்தை. இது முன்னாடி ஃப்ளாஷ்பேக் பார்த்தா என்னென்னா, இந்த பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மாமாத்துக்கு போகிறான். மாமா வந்து இப்போ யாருன்னா உபமன்யு யாருன்னு கேட்டால் வியாக்கரபாதரோட பையன். வியாக்கரபாதர்னா புலிக்கால் முனிவர் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய பையன். அவன் வந்து அப்போ அம்மா சொல்கிறா பால் இல்லையாடா. மாமாத்துக்கு போகிறான். மாமாத்தில் நிறையா பசுமாடெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கான். சரி, மாமாத்துலேருந்து குழந்தை வளர்ந்து வந்துடுது இவர் வியாக்கரபாதரோட ஆசிரமத்துக்கு. பால் இல்லை. பால் இல்லைன்னு பால் இல்லையாடா என்ன செய்யுதுன்றா. இல்லை பால் வேணும்னு அடருது குழந்தை. அங்கே நிறைய பால் குடிச்சிட்டு என்ன அம்மா செய்கிறேன், அரிசி மாவு அரைச்சி தண்ணியில் கலந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணி குழந்தைக்கு தெரியாத நான் இது அரிசி மாவு வேண்டான்றது. ஸோ அப்போ என்ன செய்கிறேன், நீ போய் பரமேஸ்வரனை கேளுன்றா. தபஸ் பண்ணி பரமேஸ்வரனே பார்வதியோடு வந்துடுறாரு. இந்திரன் நாட்டை வேலை உனக்கு என்ன பண்ணு, நான் இந்திரன் வந்திருக்காரா, நீங்கள் வர வேண்டாம், எனக்கு நான் ஈஸ்வரன் தான் உனக்கு அம்மா தான் சொல்லியிருக்கான்றார். பரமேஸ்வரன் குறித்து தபஸ் பண்ணி அப்புறமா வந்து சுயரூபத்தை காமிச்சிடுறாரு. பார்க்கடலே கொண்டுடுறார். எடுத்துக்கோ, தேன் கடல், பார்க்கடல், தயிர் கடல் இவ்வளோ கொடுத்து எது வேணால் எடுத்துக்கோன்றார். எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இப்போ எனக்கு நீங்கள் உங்களோட அனுக்கிரகம் வச்சிருப்போது என் சிவகணத்தில் பின்னாடி வந்து சேர்ந்துருவ நீயே, உனக்கு எல்லாம் நடக்குன்றார். அப்புறமா தௌமியர் ஆசிரமத்துக்கு வர இந்த கதையெல்லாம் நடக்கிறது. இப்போ வந்து அஸ்வினி தேவர்கள் வந்து அவளுக்கு கேக் மாதிரி ஒரு ப்ராடக்டை கொடுத்து ஒரு அது சாப்பிட்றான். கணத்துலேருந்து மேலே கொண்டு தர கண் தெரிஞ்சிடுறது. அப்போ தௌமியர் பாராட்டுறார். அதே மாதிரி ஆருணி அவரோட ஃப்ரெண்டு அவனை கூப்பிட்றாரு. நீ போய் இந்த இதில் வாய்க்காலில் தண்ணி விட்டுட்டு இது பண்ணிக்கொண்டு தண்ணியெல்லாம் வாய்க்கால் தளர்ந்து தண்ணியெல்லாம் போயிடுதுண்டு. அவனால் குட் நாட், சின்ன பையன், குட் நாட் பிளாக் தட் வாட்டர் சீப்பேஜ். படுத்துன்றான் அந்த பையன். அந்த வரப்பு விண்டு போன இடத்துல அவன் முழுக்காக படுத்துன்றான். பையன் வரலைன்னு சொல்லிட்டு தௌமியார் வந்து தீபட்டி எடுத்துன்னு எல்லாம் வந்து பார்க்குறா. பார்த்தா படுத்துட்டு இருக்கான். என்னன்னா நீங்கள் தொடக்கி சொன்ன ஜுரம் வந்து பையனுக்கு வந்து. அப்புறமா சொல்கிறார், சிஷ்யன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு. இந்த உபமன்யோட இதுவும் வந்து இந்த உபமன்யை வந்து பின்னாடி மகரிஷியாக மாறி இமயமலையில் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் வந்து கேட்குறார், என்னை வந்து சிஷ்யனாக எடுத்துக்கொண்டு. கிருஷ்ண பரமாத்மா உபமன்ய முனிவரோட கேட்டு சிஷ்யனாக சேர்ந்து அப்புறமா பரமேஸ்வரோட தபஸ் பண்ணது பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பாசுபத மந்திரத்துக்கெல்லாம் கிருஷ்ணர் போகிறான்னு மகாபாரத்தில் வருது, பாகவத்திலையும் வருது இந்த கதை. இந்த மாதிரி வெரி சின்சியர் சிஷ்யானா உபமன்யம் ஆட்டம் இருக்கணும், ஆருணி ஆட்டம் இருக்கணும். அதே மாதிரி சத்தியம் பேசணும், சத்திய ஜப்பாலன். இதெல்லாம் பண்ணியிருந்த வாழ்க்கையில் டெஃபினட்டாக வெற்றி நிச்சயம் சொல்லலாம். பொய் சொல்லணும் அவசியமே கிடையாது. பொய் சொன்னால் ஒன்றுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். பாவங்களை சேர்ந்துடுவது, சஞ்சித கர்மாவில் போயிடுவது. இதெல்லாம் கலிகாலத்தில் நடக்கலாம். நான் இருந்திருக்கேன், இப்போ இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவா பொய் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி இருந்துட்டா பிரச்சனைகள் வராது நமக்கு. நம்ம வந்து லைஃப்பை ஓட்டின்னு போயிடலாம் ஈஸியாக. இதுக்காக வந்து நான் எல்லோரும் பண்டிகை பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து இந்த ராம நடராஜ கான்டாக்ட் பண்ண முடியல, ரமணி குருஜி கான்டாக்ட் பண்ண முடியலன்னா, ரமணி குருஜி அக்டோபர் மாதம் தான் வரான் சென்னைக்கு. நான் கேட்டுட்டேன், ஒருத்தர் போய் கேட்டுன்னு வந்துட்டார் அதை. ஸோ அக்டோபர் மாதம் ரமணி குருஜி வந்த பிறகு ஹி வில் அட்டெண்ட். மோஸ்ட் ப்ராபபிளி நவராத்திரிக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். தீட்சிதர் வந்து கொஞ்சம் ஹையர் ரேட்னால நிறைய பேரை பார்க்க முடியலன்ற. இவர் பேர் கணேஷ், டி கணேசன் பேர், அஸ்ட்ராலஜர். இவர் வந்து
ஸ்ரீ சண்முக செல்வ விநாயகர் டெம்பிள் இதில் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்க அதில் காலையில் 10லேருந்து மத்தியானம் 1 மணிக்கு இருப்பார் அவர். இவர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நேராக போகலாம். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஹாரஸ்கோப் அனுப்பிச்சா அனலைஸ் பண்ணி சொல்லுவார். 1000 rupees யூ வில் பி சார்ஜிங். ரொம்ப அழகான என்ன சொல்கிறது, குட் அனலிசிஸ். அழகாக வந்து வாய்ஸ் மெயிலே கொடுத்துருவார் உங்களுக்கு. வந்த பிறகு எனக்கு சென்ட் ஜிபே டு ஹிஸ் டாட்டர் அனுசியான்னு பேர், அவளுக்கு போயிடும். ஸோ யூ கேன் மேக் யூ சர்வீஸ் நம்பர். ஹீ இஸ் மை கன்சல்டன்ட். நான் வச்சுருக்கேன் வேறு. ஸோ இதோட இந்த 63வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.